ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் இரண்டு ஊடக சந்திப்புகள் இன்று இடம்பெற்றன. விருப்பு வாக்கு முறைமை கூடாது என்றாலும் அதில் சிறந்த விடயத்தில் நாம் பயன்பெற முடியும். இந்த விருப்பு வாக்கு முறைமைக்கு நாம் எதிர்ப்போம். ஆனால் அதில் சிறந்த விடயமும் உள்ளது. சிறந்தவரை தெரிவு செய்து அனுப்ப முடியும். அந்த தேர்தல் நடவடிக்கையில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் விருப்பு வாக்கு கேட்கும் எதிர்பார்ப்பு நமக்கு இல்லை. ஆகவே நமக்கு விருப்பு வாக்கு பிரச்சனை இல்லை. நாட்டில் ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி பெற வைத்து ஆட்சி அமைத்து 10 லட்சம் தொழில் வாய்ப்புகள் உருவாக்குவதே எமது தேவையாகும். தேர்தலுக்கு சென்றால் தமது வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ள ஒவ்வொருவரும் பல்வேறு கருத்துக்களை கூறுகின்றனர். இதனால் கட்சிக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது. மஹிந்த ராஜபக்சே குருநாகலில் போட்டியிடுகின்றபடியால் குருநாகல் மாவட்டத்தில் 2 ஆசனங்கள் நமக்கு அதிகரிக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு உள்ளது. பாராசூட்டில் குருநாகலுக்கு வந்ததற்காக நாங்கள் வெற்றி பெற அனுமதிக்கப் போவதில்லை. ஐக்கிய தேசிய கட்சியில் நாங்கள் உறுதியாக வெற்றி பெறுவோம். ஆகவே குருநாகல் மாவட்டத்தில் வெற்றி பெற்று காட்டுமாறு நாங்கள் சவால் விடுக்கிறோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு வெற்றி கிடைக்காது என்று கூறுகின்றனர். உறுதியாக வெற்றி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு. இந்த பிளவுடனேயே 13 மாவட்டங்களில் நாங்கள் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளோம். மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பில் தெளிவடைந்த நாட்டில் பெரும் தொகையானோர் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவு வழங்க ஒன்றிணைந்து வருகின்றனர். இதனை நாட்டு மக்களுக்கு நினைவூட்டுகிறோம். ஆகவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆதரவாளர்களை எம்முடன் இணையுமாறு அழைக்கிறோம்.